நீ இவ்ளோ நல்லவளா மதி? உன்னை நான் இனிமே விட்டு கொடுக்க மாட்டேன் மதி. நானும் தான். இனிமே நீங்க வீட்டுக்கு பணம் கொடுத்துருங்க. ஐ லிவ் மதி, ஐ லிவ் சுரேஷ். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? பாக்கியராஜ் வீட்டுக்கு வர லேட் ஆகுது. ஏன்னா ஓவர் டைம் அங்க இருக்குது. எல்லா வேலையும் நெறையா பாக்குறாங்க. மாத கடைசி அப்படிங்கிறதுனால நெறைய வேலை இருக்கு. இங்க மலரு பாத்துக்கிட்டே வாசல்ல நிக்கிறாங்க. "என்னடி உன் புருஷன் இன்னும் வரலையா?" அப்படிங்கல. தெரியல அத்த. வருவாங்க. ஃபோன் போட்டியா?" "போட்டேன். எடுக்கல." "உன் ஃபோன அவன் எடுக்கலையாம். ஆச்சரியமா இருக்கு." "ஏன் அத்த? நான் எடுக்கலன்னா எடுக்கலன்னு தானே சொல்லணும். எடுத்துட்டாரு, நான் பேசிட்டேன், உங்ககிட்ட பொய் சொல்றோம் அப்படின்னா நான் சொல்ல முடியும்? யாருக்குண்டா? நீனு தான் அப்படியே எல்லாத்தோடயும் சேர்ந்து எல்லாம் கெட்டு போற மாரி நீ ஆயிட்டியே." "அத்த ஏன் அத்த இப்படிலாம் பேசுறீங்க? நானே அவர காணோம்னு இருக்கேன்." "சரி, சரி. எனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு குடுத்துட்டு இங்க வந்து காணோம்னு வேதனைப்படு." "என்ன அத்த? அடுத்தவங்க எப்படி போனாலும் பரவால்ல. நம்ம காரியம் நடக்கும்னு நீங்க நினைப்பீங்களா?" "ஏன்டி உன்ன எத்தன நாள் இந்த மாரி கேட்டுருப்பேன். நீ இப்படி சொல்ற. அன்னைக்கெல்லாம் இந்த மாரி சொன்னியா? அப்ப இத்தனைக்கு காரணம் அவ தானே? அவ தான் கெடுத்துட்டா. கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டா." அப்படிங்கையில நெனச்சு பாக்குது மலரு. அன்னைக்கு சொன்னுச்சு இல்லையா? "மதி தான் என்ன கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டான்னு ஒட்டுக்கிட்டு கேட்டுருச்சோ அத்த" அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதுக்கப்புறம் "இருங்க அத்த, வர்றேன் அத்த. நான் அவர காணோம்னு நெனச்சுட்டு இருக்கேன்." அப்படிங்கிறாங்க. கடைசியா வர்றாரு பாக்கியராஜ். "இந்தா வந்துட்டாரு." அப்படிங்கையில, "வாப்பா, என்னப்பா வழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்கா உன் பொண்டாட்டி." "ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகமா வராரு. "என்னாச்சு? என்ன?" அப்படிங்கையில, "ஒண்ணும் இல்ல." "என்ன பாக்கியராஜ்?" எல்லாம் உள்ளுக்க வராங்க. "என்ன என்ன ஏன் ஒரு மாரியா வர சோகமா?" "ஒண்ணும் இல்லப்பா" அப்படிங்கிறாங்க. "ஏன்டா லேட்டு?" "இல்ல வேலை முடிக்க லேட் ஆயிருச்சு. அப்படியே அவங்க செக்கப் பண்ணிட்டு போனாங்கல்ல, அவங்க வர சொல்லியிருந்தாங்க. அவங்ககிட்டயும் போய் ரிப்போர்ட்ட வாங்கிட்டு வந்தேன்." "ஏன்டா ரிப்போர்ட்ல எதுவும் இருக்கா?" "பாக்கியராஜ், நீ ஒரு மாதிரியா இருக்க பாக்க எனக்கு பயமா இருக்குடா." "ஒண்ணும் இல்லம்மா. அது வந்து என்னடா சொல்லு." அப்பாவுக்கு அப்பாவுக்கு என்னடா ஏதாவது?" அப்படிங்கல. "ஏதாவதுலாம் ஒண்ணும் இல்ல. பிரஷர் அதிகமா இருக்கு, சர்க்கரை அதிகமா இருக்கு, உப்பும் அதிகமா இருக்கு, எல்லாமே இருக்கு." "என்னடா சொல்ற? எல்லாமே இருக்கா?" "ஆமா." அப்படின்னு சொன்ன கையோட ஒரு மாதிரி ஆகுறாங்க பாருங்க. பாக்கியராஜ் பாக்குறாரு. லட்சுமி என்ன பண்ணுது? "என்னங்க உங்களுக்கு ஏங்க? நான்லாம் உப்பு உங்களுக்கு குறைச்சு தானங்க போட்டு ஆக்கி குடுத்தேன். பால், காஃபில கூட கொஞ்சோண்டு தானங்க ஜீனி போட்டு குடுப்பேன். எப்படிங்க?" ஐயோ! ஐயோ! பாக்குறாங்க. "என்ன அத்த? உங்களுக்கு சொன்னா புரியுதா இல்லையா? உப்பு அதிகம்னா, நீங்க உப்பு போட்டு சாப்பிட்டதுனாலயோ, சுகர் அதிகம்னால சுகர் அதிகமா போட்டதுனாலயோ வர்றதில்ல. உடலோட அவங்கவங்க உடம்ப பொறுத்து இருக்கு வர்றதெல்லாம். நான் அவர டென்ஷனே படுத்துனது இல்லையே. ஏன் பிரஷர் இருக்கு?" அப்படின்னு சொல்ல, கடைசியா சொன்னது மட்டும் தான் மாத்தி சொல்லிப்புட்டேன். "நீனா குடுக்கல பிரஷரு, மாமாவுக்கு நீ 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 குடுக்குறது தாண்டி பிரஷர்ன்னு" நெனச்சுக்கிறாங்க மலரும் மதியும். அதுக்கப்புறம் "என்னங்க இப்ப என்னங்க பண்றது? ஐயய்யோ!" அப்படின்னு தவிக்க, "ஏய் ஏய் இருடி, என்னைய மண்டைக்கு ஏத்தாதடி. பாத்தீங்களா? பாத்தீங்களா? மாமா உங்களுக்கு பிரஷர ஏத்துறதே அத்த தான்." "ஏன்டி என் புருஷனுக்கு என்னைய பிரிக்க பாக்குறியா? பிரிக்க பாக்குறியா?" அப்படின்னு வேகமா எந்திரிக்க, "இங்க பாரு லட்சுமி, நீ உட்காரியா இல்லையா? நீ எதுக்கு எடுத்தாலும் சும்மா ஸ்கூல் பிள்ளைங்க மாரி அதுகிட்டயே போய் சண்டைக்கு போற. அதுங்க பாட்டுக்கு அதுங்க இருக்குது தான். நீ வந்து ரொம்ப பண்ற. நீ தான் எனக்கு பண்றேன்னு தெரியுது." போச்சு, போச்சு. என் புருஷன் என் பேச்ச கேட்காத அளவுக்கு மயக்கிட்டாளுக, மயக்கிட்டாளுக. சுரேஷுக்கும், பாக்கியராஜுக்கும் கோவம் வருது. "அம்மா, என்னம்மா நீங்க? இப்படிலாம் பேசுறீங்க? இப்படிலாம் பேச எப்படிம்மா மனசு வருது?" அவங்களே துடிச்சு போய் நிக்கிறாங்க. "அப்பா, இப்ப என்னப்பா பண்றது? அதான்ப்பா தெரியல." அப்படிங்கையில, இன்னும் தனித்தனியா இதுக்கு ஏதாவது செக்கப் பண்ணணுமா?" அப்படிங்கிறாங்க. "இல்ல, எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நாளைக்கு சில பல மாத்திரைங்கலாம், மருந்தெல்லாம் காலைல வந்து வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸு அது இதுன்னு குடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட் குடுத்துருக்காங்கன்னு பாக்குறாங்க. வாங்கி படிச்சு பாத்தா, மதியம் மலரும் லிஸ்ட் நீளமா போகுது. அப்புறம் அது இதுன்னு வாங்கிட்டு வா. அப்புறம் பால்ல அடிச்சு குடுக்குறதுக்கு நல்ல சத்தானதா வாங்கிட்டு வாடா. ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வா. அது இதுன்னு வாங்கிட்டு வர சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படியே பாக்குறாரு. "என்னடா பாக்கியராஜ், வாங்கிட்டு வரவே இல்லையா?" வாங்கிட்டு வரேன்ம்மா. எல்லாம் பண்றேன்." அப்படிங்கிறாங்க. அப்புறம் "எனக்கும் செக்கப் பண்ணிருடா. நாளைக்கு செக்கப் பண்ணிரு. ஆஸ்பத்திரிக்கு போய் செக்கப் பண்ணிக்கலாம்." அப்படின்னு மலர் சொல்ல, "ஏன்? எனக்கு மட்டும் இங்க வரமாட்டாதா? என்ன உங்க மாமனாருக்கு மட்டும் தான் எடுப்பாங்களா என்ன?" "ஐயோ! அத்த, வீட்ல வந்து எடுக்கிறதுக்கும், அங்க எடுக்கிறதுக்கும் ஒரு ரூ. 5000 குறையும் அத்த. அது கூட வருதுல்ல. வந்தா வந்துட்டு போது. எனக்கு என் மகன் எடுப்பான்." "என்னடா பாக்கியராஜ் சொல்ற?" "ஆ சரிம்மா. இப்ப மருந்து மாத்திரைலாம் வாங்கணும். அதுக்கே இப்ப ரூ. 10 வந்துரும்." அப்படிங்கிறாங்க. "ஏன்டா உனக்கு சம்பளம் வரலையா என்ன? பெத்த அப்பா, ஆத்தாவுக்கு செய்றதுக்கு உனக்கு கசக்குது. போதும்டா போதும்." வர்றவளுக அப்படியே மாத்திர்றாளுக. நாங்கலாம் அந்த காலத்துல முழு சம்பளமும் என் மாமியார் தான் வாங்கிக்கிருச்சு. நாங்கலாம் அவங்க ஊத்துவார் கஞ்சிக்கு உட்கார்ந்திருந்தோம். இப்பதான் ஏதோ கொஞ்சம் ரிலீஸா இருக்கிறோம். ஆனா இந்த காலத்துல இருக்க கல்யாணம் பண்ணி வந்தோனே அப்படியே முடிஞ்சுக்கணும். பணத்த இடுப்புல வச்சு சொருகிக்கணும். புருஷன் முடிச்ச சம்பளம் பூரா தனக்கு தேன்னு. அப்படிங்கையில பாக்குறாங்க. "ஏன் அத்த? யார் அத்த? என்ட்டலாம் ஒத்த பைசா இல்ல. எல்லாமே அவர் தான் வச்சிருக்காரு." அப்படின்னு மலர் சொல்ல, "ம் நான் அடிக்காதீய. அப்படியே இந்த பணத்தெல்லாம் உள்ளுக்க குடுத்தானே வச்சிருந்திருப்பான். அந்த ப்ரமோஷன் ஆனது." அப்படி இப்படிங்குது. "ஏய், நான் முடியாம கிடக்குறேன். அத விட்டு எங்கடி போற?" அப்படிங்கிறாங்க. "சரி, சரி. ஐயா சுரேஷு, நீனாவது பண்ணுவியா என்னய்யா? அ அ இல்ல, நம்ம ஆஸ்பத்திரி வேணா போய் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. நான் ஃபோன் பண்ணணும்." அப்படின்னு ரூம்குள்ள போயிடுறாரு. மதி பாக்குது. சரியான ஆளா இருப்பான் போல இருக்கே சுரேஷ் அப்படின்னுட்டு. உள்ளுக்க மதியும் போகுது. போயிட்டு, "என்ன பேசிட்டு இருக்காங்க எல்லாரும்? நீங்க பாட்டுக்கு உள்ள வந்தா என்ன அர்த்தம்? ஏன்? உனக்கு என்ன பிரச்சனை? இங்க பாருங்க, நான் நார்மலா தான் பேச வந்திருக்கேன். இப்படி வெடுக்கு வெடுக்குலாம் பேசாதீங்க." "ஓ! நான் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்டது உனக்கு வெடுக்கு வெடுக்குனா? அப்படியே மதி பாக்குது. "என்ன பாக்குற?" "ஒண்ணும் இல்ல.
அது எப்படி உங்க அம்மா மாரியே அப்படியே பேசுறீங்க? என்ன நான் பேசுனேன்? என்ன பேசுனேன்? ஆமா. உனக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு என்ன ஹை பிட்ச்ல பேசுனீங்க ஃபர்ஸ்ட்டு. நான் கேட்ட கையோட உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அது உனக்கு இதா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எப்படிங்க அப்படியே தலைகீழா மாறுறீங்க? அப்படிங்கிறாங்க. இங்க பார் என்ன கேட்கணுமோ கேட்டு தொலை சீக்கிரம் எனக்கு வேலை இருக்கு. கேட்டு தொலையணுமா? ஐயோ! ஏதோ ஒரு இதுல இங்க ஸ்டேஷன் நெனப்புல பேசிட்டேன். ஆத்தா மகமாயி சொல்லு என்ன அப்படிங்கிறாங்க. இல்ல உங்க அண்ணன் பாவம் இல்லையா? அவங்க பாவம் இல்லையா? எவ்வளவுதாங்க குடுப்பாரு? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அவரு என்ன உன்ட்ட கேட்டாரா? இங்க பாருங்க கேட்கறாங்க இல்ல. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. ஒரு வீட்ல குடும்பம்னு வந்துட்டா எல்லாரும் தாங்க பங்குக்கணும். பங்கி குடுக்கணுங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? இங்க பார் என்ட்ட கேட்டா நான் பாத்துக்கிறேன். சும்மா சும்மா என்னையெல்லாம் கோத்து விடுற வேலைய வச்சுக்காத அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்ல, மதி பாக்குது. ஓஹோ! நீங்க அப்படி பண்ணா என்னால்லாம் அப்படி இருக்க முடியாது. இந்த வீட்ல நம்ம 2 பேரும் சாப்பிடுறோம். நமக்கான பங்க குடுத்தாகணுங்க. எவ்வளவுதாங்க அவங்க பண்ணுவாங்க? பாவம் இல்லையா? அப்படிங்கிறாங்க. சரி, சரி. வேணா நீ பண்ணிக்க போ அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு ஃபோன் எடுத்துட்டு போயிறாரு. என்ன மனுஷன் இவன் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாங்க, இப்போதைக்கு ஒண்ணும் வேணான்னு படுத்துடுறாங்க. காலையில என்ன பண்றாங்க, வேகமா வெளில போறாங்க. மதி எங்க போற? அப்படின்னு மலர் கேட்க, இந்த வந்துடுறேன்க்கா. ஏய் எங்கடி போறா அவ? தெரியல. எங்கன்னு கேட்டேன். வந்துட்டேன்னு சொல்லிட்டு தானே உங்க முன்னாடி தானே போறா. என்னத்த? மலர் கேட்கவும், மலர் அப்படி சொல்லிருதா, உடனே டேய் சுரேஷ் எங்கடா போறா அவ? என்னம்மா? என்ட்ட சொல்லுவாளா? அண்ணிகிட்டயே அவ சொல்லலைன்னா என்ட்ட எப்படி சொல்லுவா? சரி, சரி என்ன நாடகம் ஆடுறாளுகன்னு ஒண்ணும் புரியல அப்படின்னு பார்த்தா, வாசலே பார்த்துட்டு இருக்கு. அவ எங்க போனா எனக்கென்ன? எங்க போனா எனக்கென்ன? அப்படின்னு சொல்லி இங்கிட்டு பேசுது. அடுத்து மறுபடியும் வாசல பாக்குது. எங்க போனா? அவ எங்க போனா எனக்கென்ன? மலருக்கு சிரிப்பு தான் வருது. என்ன அத்த? மதிய பத்தி எங்க போனா எனக்கென்ன? அவள பத்தி நான் பேச மாட்டேன்னு சொல்லிப்புட்டு, அவள பத்தியே தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் அத்த? அப்படிங்கிற என்னடி உனக்கு சிரிப்பா இருக்கா? ஒரு பொம்பள பிள்ளை வீட்ட விட்டு போனா, அவங்க ஏற்கனவே அவங்க அப்பன் ஆத்தாங்க நம்ம மேல பழி போட்டு போயிருக்காங்க. பழி போடல அத்த. உண்மையத்தான் பேசிட்டு போயிருக்காங்க. இந்தா நீயே சாட்சிக்கு இருக்க. அப்புறம் ஏதாவது அவ காணாம போயிட்டா, மாமியா மாரிதான் கொடுமைப்படுத்திட்டா, மாமியாக்காரி கொடுமைப்படுத்திட்டா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணு காது மூக்கு வச்சு எங்கள போய் பேசி ஜெயிலுக்குள்ள தள்ளிருவாங்க. தேவையாது? அதுக்காகத்தாண்டி பாக்குறேன். ஓ! அதுக்காகத்தான் பாக்குறீங்க. நம்பிட்டேன் அத்த, நம்பிட்டேன். பரவால்ல நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லல சுரேஷுக்கு சிரிப்பு வருது. நம்பிட்டேன் அப்படின்னா நம்பலன்னு அர்த்தம். அது கூட அம்மாவுக்கு தெரியலன்னு பாக்குது. பார்த்தா வெளில இருந்து மதி வராங்க. எங்க போனா அப்படின்னு பார்த்தா எல்லாரும் ஹால்ல இருக்காங்க. எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காச குடுக்குறாங்க மாமியார் கையில. எதுக்கு? புடிங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன சொல்லாம குடுத்தா நான் எப்படி வாங்குவேன்? உடனே சுரேஷ்ட்ட போய் இந்த புடிங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு குடுக்குற? புடிங்க. உங்க அம்மாட்ட குடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்கட்ட கொண்டு போய் குடுக்குறாங்க. பார்த்தா அதுல 15,000 பணம் இருக்கு. 15,000 பணம் இருக்கு. ஆமா. இப்ப செக்கப் உங்களுக்கு வரணும். மருந்து மாத்திரை மாமாக்கு வாங்கணும். அப்புறம் இன்னும் செலவெல்லாம் இருக்குல்ல. அதுக்கு தான் இது. ஓ! உன் சம்பாத்தியத்துல உன் காசுல நாங்க நல்லா ஆகணுமா? யாருக்குடி உன் காசு வேணும்? அப்படின்னு சொல்ல, சரிங்க உங்களுக்குன்னு நான் குடுக்கல. நாங்க 2 பேரும் சாப்பிடுறோம்ல. எங்களுக்கான சாப்பாட்டு செலவுன்னு வச்சுக்கோங்க. பாத்தியாடா எப்படிலாம் பேசுறா? அப்படிங்கல. இப்ப என்ன பேசணுங்கிற? உடனே அவங்க மாமனார் வராரு. அந்த பிள்ளை பேசுறது கரெக்ட் தானே? என்ன நினைச்சுட்டு இருக்க? ராஜலட்சுமி அடக்குறாரு. ஏங்க? அவ காசுலாம் வேணாம். சும்மாவே ஆடுறா. ஐயய்ய! யாருடி இவ? கூறுகட்டவளா இருக்கிறா? மனசுக்குள்ள நினைக்கிறாரு. சும்மாவே ஆடுவா. இவ ஒருத்தி சலங்க கட்டி விட்ட மாரி, அவளே வந்து இறங்கி வந்து காச குடுக்குறா. காசோட அருமை தெரியாம பேசுறா. குடுக்கட்டுமே! சும்மா ஏன் ஓசிச்சு ஒருத்தீங்க என்னமா என்ன? ராசலட்சுமி அப்படின்னு கண்ணு அடிக்கிறாரு. என்னமோ புருஷன் கண்ணு அடிக்கிறானே! கரெக்டான ஆளுங்க புரிஞ்சுக்கிறது. சரி, சரி. உன் மனசு நோகக்கூடாது. வாங்கிக்கிறேன். குட்றா அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. இங்க பாருங்க, இனிமே அடுத்த மாசத்துல இருந்து கண்டிப்பா எங்க பங்கு வரும். நீங்க தான் குடுக்குறீங்க. சரியா? சுரேஷ் உடனே முறைக்கிறாரு. ஏய் என்ன? உன்ட்ட கேட்டாங்களா அவங்க? நீயா குடுத்த? அடுத்த மாசம் என்ன கோத்து விடுற? உடனே இப்ப தாங்க புரியுது சுரேஷ் ஆத்தாக்காரிக்கு. டேய் என்னடா நம்ம வீட்டுக்கு தான் குடுக்குற அவளுக்கு இருக்கிற மனசு கூட உனக்கு இல்ல. இங்க பாருங்கம்மா என்னம்மா இல்லங்கிறியா? அதான் அண்ணன் குடுக்குறாருல. டேய் அவனுக்கு பத்தலன்னு தானே உன் பொண்டாட்டி சொல்றா. அவ குடுக்குறான் வீட்டோட அருமை தெரிஞ்சு நீ என்னடா நீ இப்படி பேசுற? அம்மா அதெல்லாம் முடியாதும்மா. அவ குடுத்துட்டா. என்னெல்லாம் என்னை விடுங்க ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி இவர் பண்றானே தெரியலையே அப்படின்னு மதிய இவர் நொந்துக்கிட்டு போக ஆனா சுரேஷ இவங்க என்ன பண்றாங்க விடவே இல்லை நில்லுங்க அப்படின்னு ஓடி வராங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க செய்யற கடமை மாதிரிதான் பிள்ளைங்களும் பெத்தவங்களுக்கு செய்யணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க சம்பளத்துல ஒழுங்கு மரியாதை குடுக்கணும். இல்லைன்னா பெத்தவங்களுக்கு காசு குடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அவங்க சார்பா நானே போய் கம்ப்ளைண்ட் குடுப்பேன். எல்லாரும் வாய அடைக்கிறாங்க. ஐயையோ! அப்படின்னு அம்மா வாய மூடுமா அப்படின்னு மதி வாய மூடுறாரு. அம்மா தாயே போதும்மா நீ ஒண்ணும் பண்ண வேணாம். நான் காச குடுத்துறேன் போதுமா? அப்படின்னு சொல்ல அப்படியே ஒரு சந்தோஷம். மலர் அப்படின்னு நினைக்குது. பரவாயில்லையே நல்லா வாய் அடைக்கிறாளே அப்படின்ட்டு சுரேஷ் கிளம்பிடுறாரு. மாமியாரும் மாமனாரும் ரூம்குள்ள போயிடுறாங்க. போயிட்டு ஏன்டி நீ பாட்டுக்கு காசு வேணாங்கிற? 15,000 டி முள்ளங்கி பத்த மாரி சொல்லையா குடுக்குறா வேணாங்கிற? இல்லங்க அப்ப வாங்கலாமா? ஆமாடி எவடி இவ இந்த காலத்துல 5 பைசா நீட்ட மாட்டாளுடி. புருஷன் காசே வாங்கி பொறச்சுக்கு பொச்சுக்குன்னு முடிஞ்சு வச்சுக்கிறாளுக. ஆனா இவ என்னடான்னா நல்ல மனசோட குடுக்குறா. அத பெருசா நினைக்காம நீ என்னடி? அப்ப உண்மையிலே நல்ல மனசோட தான் குடுக்குறாளா? ஆமா 2 பேரும் திங்கிறோமேன்னு குடுக்க மாட்டேங்கிறானே அவ குடுக்குறா. அப்படியே இல்லையா? உனக்கு செக்கப் பண்றேங்கிற மருந்து வச்ச அவருக்கு எல்லாத்தையும் மனசாட்சியோட குடுக்க நினைக்கிறாடி. அவ மனச பாருடி. ஏன்டி இப்படிலாம் பண்ற?
அப்ப நிஜமாலுமே அவ நல்லவ தானா? நல்லவளா, கெட்டவளா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா வீட்ட வந்து பொறுப்பா நினைக்கணும். நம்ம வீடா நினைக்கணும். நம்ம வீட்ட வந்து ஏத்துக்கிட்டு நினைச்சுக்கிட்டா பாரு, நடந்துட்டா பாரு. உண்மையிலே நல்ல மருமக தான். அவள வந்து நீ எதுவும் நினைக்காத. சரியா? விட்டுரு லட்சுமி. எவ குடுப்பா? பாரு குடுக்குறா பாரு. தான் காச குடுக்குறான்னா, அப்ப நல்ல பொம்பள புள்ள தான். நீ பேசாம விடு. அப்படிங்கிறீங்களா? அப்ப நாளைக்கு அவள சண்டை போடக்கூடாதா? நீ என்னடி நீ? அப்ப சண்டை போடுறதுக்குன்னே முடிவு எடுத்திருக்கிறியா? அப்படிலாம் இல்லங்க. அவள பார்த்தா எனக்கு என்னமோ தெரியல. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் தோணுதுங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் தோணுது. ஆத்தா, ஆத்தா விடு, விடு. அதோட விடு அப்படிங்கிறாரு. இத சுரேஷ் அப்படியே கேட்டுறாரு வெளிய நின்னுகிட்டு. கேட்டோனே அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அப்போ அவ மதி நல்லவளா? அப்பாவே சொல்லிட்டாருன்னா, ஒருத்தவங்கள அவ்வளோ சீக்கிரத்துல நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாரு. அப்போ நல்லவளா? நான் தான் தப்பா புரிஞ்சுட்டனோ? அப்படின்னு அப்படியே வந்து எட்டி பார்க்குறாரு. மதி அப்படியே உட்காந்துக்கிட்டு கண்ண மூடிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. காதுல ஹெட்ஃபோன் வச்சு பாட்ட கேட்டுக்கிட்டு, இவரு அப்படியே மெல்ல அவங்களோட மறு உருவம் போகுதுங்க. நினைவு போகும் இல்லையா? அப்படியே போயிட்டு மதிய போய் அப்படியே கட்டி புடிக்கிறாங்க. கட்டி புடிச்சோனே படக்குன்னு கண்ண முழிக்கிறாங்க. என்ன அப்படிங்கிற மாரி பார்த்தா, ஒண்ணும் இல்ல சும்மா தான். ஓகே, ஓகே அப்படின்னு சிரிச்சுட்டு மறுபடியும் பாட்ட கேட்க, டக்குன்னு சிலுக்குது இவருக்கு சுரேஷுக்கு. என்னது கற்பனையில ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறா. நிஜமா போனோம்னா காது அறுத்திருப்பாளே இந்நேரம். விட்றா சாமி அப்படின்னு ஓடுறாரு. கதவு தட்டுப்பட்டுருது. என்னாச்சு? அப்படின்னு மதி பார்க்க, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ பாட்டு கேளு அப்படின்னு ஓடுறாங்க. மலரு ரொம்ப சந்தோஷப்படுது. சுரேஷும் ஒரு மாதிரியா போறத பார்த்துட்டு, மதி கொஞ்சம் கொஞ்சம் திருந்திட்டு வாரான். திருந்திருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மாமனாரையும் கவனிச்சியா? ம். அவங்களுக்கு பணம் தேவை. அதனால மனசு மாறிட்டான்னு நினைக்கிறேன். அக்கா விடுங்க. நம்ம குடும்பம் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு நினைக்கிற மதியோட மனசு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிச்சு ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல கருத்து தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.